ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னலான லோகோ க்ரியேட் பண்ணணும்னு இருப்பீங்க. உங்கள் கம்பெனிக்காக இருக்கட்டும், எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு யூடியூப் பேஜ் ஆரம்பிக்கிறதாட்டு இருக்கட்டும், என்ன ஒரு இதுக்கானாலும் உங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படும். அது எப்படி நீங்கள் சிஸ்டம் இல்லாமல் இப்படி ஃபோன்லேயே ப்ரொஃபஷ்னலாக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். லோகோபிட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லோகோபிட் அந்த ஆப்குள்ளே போயிட்டு இதில் க்ரியேட் நியூ அதுக்கு போங்க. எதுக்காக உங்களுக்கு அந்த லோகோ தேவைப்படுது, லோகோ க்ரியேட் பண்ணணுமா, ஒரு ஃபேஸ்புக் கவராக இருக்கலாம், ட்விட்டர் கவராக இருக்கலாம், யூடியூப் ஒரு கவரு, தம்ப்நெயிலாக இருக்கலாம், யூடியூப் ஒரு தம்ப்நெயில், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்கும். A4 பேப்பர் சைஸு, டெஸ்க்டாப்பு, உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு லோகோன்னு கொடுத்துட்றேன். இதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு ஐகான் தேவைப்படும். அதுக்காக க்ரியேட் ஐகான் அண்ட் நியூ ஐகான் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்காக நிறையா லோகோ இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் யூஸ்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் கேட்டகரியில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய்க்கிறேன் ஃபோட்டோகிராஃபி. அதில் போயிட்டு என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோகிராஃபி பேஜுக்கு ஒரு லோகோ வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய எடுத்துகிட்டு இந்த லோகோ அந்த ஐகான் எடுத்துக்கிறேன். அந்த ஐகான் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் அதில் என்னென்னா, உங்களுக்கு தேவையான கலர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படின்னு வச்சுக்கலாம். இது மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட் மேலே சுற்றி ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 3D வியூ கொஞ்சம் வேணும்னா அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி அதாவது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இந்த இமேஜுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், அதை பண்ணிக்கலாம். இதில் ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக் அஃபிஷியல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைரக்ஷன் வேணுமோ அது பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு இந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த இதுலேயும் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணுன்னா அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரியில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஆப்லேயே உங்களுக்கு ஃப்ரீ ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும், அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான நிறைய ஃபோட்டோஸ் இதுவும் உங்கள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நிறையா இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது பேக்ரவுண்ட். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சேவ் பண்ணுறது எப்படின்னா, இதில் போய் ஜேபிஜி இமேஜ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ இந்த லோகோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை, பிளாங்காக வேணும் அப்படின்னா டவுன்லோட் பிஎன்ஜி அந்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாயிரும், பேக்ரவுண்ட் இல்லாமல் டவுன்லோட் ஆகிரும். அப்படின்னு பார்க்கலாம். அதை போய் நம்ம கேலரியில் பார்க்கலாம். இப்போது கேலரியில் நீங்கள் சேவ் பண்ண லோகோ வந்து டிஸ்பிளே ஆகுது, எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட், உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட்னால உங்கள் இமேஜ் வந்து இப்படி டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷ்னலான லோகோஸ் டிசைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலேட்டடான என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.